போகுது, ராத்திரி வரும். அப்புறம் ஸ்டார் எப்ப வரும்? சாகு ஸ்டாரும் ராத்திரி தான் வரும். சரி, நம்ம இப்போ கண்ணு மூணு ஸ்டாரு எல்லாமே படிச்சிட்டோம்ல. இனி நம்ம அடுத்து வேற என்ன படிக்கலாம்? இரியா, ஹே பிகுகா, இரியா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? பிகுகா, அது குட்டி தம்பிக்கு ஸ்டார் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இரியா, நானும் டிக்குவும் வெளியே பால் விளையாட போறோம். நீயும் வரியா? வெளியே வா. அச்சோ, அம்மா வெளியில விளையாட கூடாது, வீட்டுக்குள்ள தம்பி கூட தான் விளையாடணும் சொல்லிக்கோங்க. ரியா, எவ்வளவு நேரம் உன் தம்பி கூடயே விளையாடுவ? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவான்ல. அப்ப உனக்கு போர் அடிக்கும்ல. வா, நம்ம வெளியே விளையாடலாம். வெளியே பால் விளையாண்டா ஜாலியா இருக்கும். வா. பால் விளையாண்டா ஜாலியா இருக்கும். ஆனா அம்மா வெளியே விளையாட கூடாது சொல்லிருக்காங்க பிங்குக்கா. ஐயோ ஐயா, அது ரொம்ப நேரம் வெயில்ல விளையாண்டாதான் அம்மா திட்டுவாங்க. எங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னாங்க. நீ கொஞ்ச நேரம் விளையாண்டா உங்க அம்மா ஒன்னும் திட்ட மாட்டாங்க. நானும் டிக்குவும் உங்க வீட்டுக்கு வெளியே தான் பால் விளையாடிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் வந்து எங்க கூட விளையாடிட்டு போய்க்கோ. வா. சரி, இங்க விளையாடுங்க. நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி, நான் பால் எடுத்துட்டு டிங்குவையும் கூட்டிட்டு வெளியே விளையாடிட்டு இருக்கேன். நீ அம்மாட்ட கேட்டு சீக்கிரமா வந்துடு. சரி, அம்மாட்ட சொல்லிட்டு வாடா. சரி, நான் போறேன், நீ வா. ராஜுகுட்டா, அக்கா பிகுகா கூட பால் விளையாட போகணும். அம்மாட்ட கேட்டா அம்மா விடுவாங்களா? ரியா, தம்பி நீயும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மா, ஆதிகுட்டாக்கு நான் ஸ்டார் மூணு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்ன அதி, அக்கா உனக்கு ஸ்டார் மூணு எல்லாம் சொல்லி கொடுத்தாளா? சரி சரி, ரெண்டு பேரும் இப்படியே சமத்தா ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா விளையாடுங்க. ரியா, அப்புறம் அப்பா உனக்கு புது டிராயிங் புக் எல்லாம் வாங்கி கொடுத்தாருல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தம்பிக்கு டிராயிங் பண்ணி காட்டு. சரிம்மா. ரியா, அம்மா செடிக்கு தண்ணி ஊத்துனேன்டா. செடிக்கு தண்ணி ஊத்துனாதானே செடி நல்லா வளரும். அது இப்போ நம்ம எப்படி வளர்றோம்? சாப்பிட்டா தானே நம்ம வளர முடியும். அதே மாதிரி செடி வளர்றதுக்கு அதுக்கும் சாப்பாடு வேணும்ல. அப்போ செடிக்கு மம்ம கொடுக்கணுமா? செடி வளர்றதுக்கு அதுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் வேணும்டா. செடி வளர்றதுக்கு என்ன தேவைன்னா அதுக்கு சூரிய ஒளி, காத்து, தண்ணி, இது மூணும் தான் அதுக்கான சாப்பாடு. சூரிய ஒளி, தண்ணி, காத்து இருந்தா செடி நல்லா வளரும். செடிக்கு சூரிய ஒளி, காத்து எல்லாமே அதுவே எடுத்துக்கும். ஆனா அதுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்? நம்ம தானே தண்ணி ஊத்தணும். அதான் அம்மா செடிக்கு தண்ணி ஊத்துனேன். அதுவும் இந்த வெயில் காலத்துல நமக்கு எப்படி ரொம்ப சூடு அடிக்குதோ, நிறைய தண்ணி தாகம் எடுக்குதோ, அதே மாதிரி செடிக்கும் நிறைய தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊத்துனாதான் செடி வாடாம நல்லா இருக்கும். அப்பனா சூடு அடிக்கும்போ செடியும் நிறைய தண்ணி குடிக்கணுமா? ஆமா, செடி மட்டும் இல்ல, நம்மளும் இந்த வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். இப்ப அம்மா செடிக்கு தண்ணி ஊத்துனல்ல, அப்ப அந்த செடி எப்படி எல்லா தண்ணியும் குடிச்சது, அதே மாதிரி இப்ப உங்க ரெண்டு பேருக்கு அம்மா தண்ணி கொண்டு வருவேன். அதையும் நீங்க ரெண்டு பேரும் குடிக்கணும். இருங்க, அம்மா ரெண்டு பேருக்கும் தண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்லுங்களா, இந்தாங்க ரெண்டு பேரும் தண்ணி குடிங்க. ரியா, தம்பி தண்ணி குடிக்கிறான் பாரு, இந்தா நீயும் தண்ணி குடி. அது சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு வாய் தானே குடிச்ச, அதெல்லாம் பத்தாதுடா. இந்த வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த கிளாஸ் இருக்க தண்ணி ஃபுல்லா குடி. அம்மா, இது ஃபுல்லா குடிக்கணுமா? சரி, ஃபுல்லா குடிக்க முடியலனாலும் உன்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிடா. இந்த வெயில் காலத்துல அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் சூடாகாம இருக்கும். போதுமா ரியா? ஒரு வாய் கூட முழுசா குடிக்கல. தம்பியே உன்னை விட அதிகமா தண்ணி குடிச்சிட்டான். அதெல்லாம் பத்தாது, ஒரு அரை கிளாஸ் ஆது குடி. ரியா, இந்த வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காம இருந்தேன்னா அப்புறம் வயிறு வலி வரும், மயக்கம் வரும். பாட்டில்ல தண்ணி ஊத்தி அம்மா தரேன் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அடிக்கடி குடின்னு சொன்னா அந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்தே குடிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் உன்னை நம்பாம அடிக்கடி நானே கிளாஸ்ல கொண்டு வந்து தரேன்.
இப்ப இதுல அரை கிளாஸாவது நீ குடிக்கணும் ரியா. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அம்மா குடிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே இருந்தாதான் உனக்கு டயர்ட் ஆகாது, மயக்கம் வராது, சூடடிக்காம இருக்கும். அம்மா சரி தண்ணி குடிக்கிறேன். அப்ப நீங்க என்ன பிங்குக கூட வெளியில பால் விளையாட விடுவீங்களா? ரியா வெளிய நல்லா வெயில் அடிக்குது. இந்த வெயில்ல வெளிய பால் விளையாட போறியா? தண்ணியும் ஒழுங்கா குடிக்க மாட்டேங்கிற. இதுல வேற வெளியில வெயில்ல விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தம்பி கூட விளையாடு, அது போதும். அம்மா பிங்குக டிக்கு எல்லாம் வெளியில தான் விளையாடுறாங்க. ரியா அவங்க விளையாடுறாங்கன்னா அவங்க பெரிய பசங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க. அதனால வெயில்ல கொஞ்ச நேரம் விளையாண்டாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா நீ குட்டி பிள்ளை, அதுவும் இல்லாம தண்ணியும் ஒழுங்கா குடிக்க மாட்டேங்கிற. வெயில்ல எல்லாம் விளையாண்டா உடம்புக்கு ஏதாவது வந்துடும். நீ வெயில்ல எல்லாம் போய் விளையாடவே கூடாது. இங்க வீட்டுக்குள்ள தம்பி கூடயே விளையாடு, அது போதும். அம்மா ப்ளீஸ்மா, நான் தண்ணி குடிக்க சொன்னல. அப்ப பிங்குக கூட கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு வரம்மா. வீட்டுக்குள்ளேயே தம்பி கூடயே விளையாண்டிட்டு போர் அடிக்குது. அப்படி இப்ப தூங்கிவான்ல, அப்ப எனக்கு போர் அடிக்கும்மா. ரியா என்ன ரியா நீ இந்த வெயில்ல வெளிய போய் விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்க? சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வா. ஆனா ஒண்ணு, இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய ஃபுல்லா குடிச்சிட்டு நீ வெளிய விளையாட போனா போதும். அம்மா கொஞ்சமா குடிச்சா போதும் சொன்னீங்க. ஆமா வீட்டுக்குள்ள விளையாடுறதா இருந்தா கொஞ்சமா குடிச்சா போதும். ஆனா வெளிய வெயில்ல விளையாட போறேன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய ஃபுல்லா குடிச்சாதான் வெளிய போய் வெயில்ல விளையாட முடியும். இல்லனா மயக்கம் போட்டு விழுந்துருவ. நீ வெளிய விளையாட போறதா இருந்தா இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய ஃபுல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளிய போகணும் சொல்லிட்டேன். அப்புறம் வெளியே போய் விளையாண்டாலும் கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா விளையாட போய்க்கோ. தண்ணி ஃபுல்லாவே குடிக்க முடியல, இது போதும். அம்மா தண்ணி ஃபுல்லா குடிச்சாதான் வெளியில போய் விளையாட முடியும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? ஐயா யாய் குட்டா, அம்மா தானே சொன்னாங்க செடிக்கு நிறைய தண்ணி தேவை இருக்கும், அதுக்கு தண்ணி வேணும்ல. பாப்பாக்கு ஃபுல்லா தண்ணி குடிக்கவே முடியல. அப்ப அம்மா ஃபுல்லா தண்ணி குடிச்சாதான் வெளியில போய் விளையாட முடியும் சொன்னாங்கல்ல. அதனால இந்த தண்ணியை அம்மா செடிக்கு குடிக்கலாம். அப்போ தண்ணி ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னா அம்மா தண்ணி பாப்பா குடிச்சிட்டே நினைச்சுக்குவாங்கல்ல. இப்ப தண்ணி எல்லாம் செடிக்கு குடிச்சிட்டு பாப்பா வெளியே விளையாண்டு போயிடுவனே. டேமோ எந்திரிடா, ஒன்னும் இல்ல. என்னடாமோ ஒன்னும் இல்லடா, எந்திரி. ஒன்னும் ஆகலடாமோ, நீயும் பிங்குவும் பால் விளையாடிட்டே இருந்துட்டு நீ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதான் பிங்கு வந்து அப்பாவை கூப்பிட்டா, அப்பா வந்து உனக்கு முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சரியாயிடுச்சு. ஒன்னும் இல்ல. இந்த தண்ணிய குடி. என்னமோ இப்ப தண்ணி குடிச்சதும் பரவாயில்லையா, இல்ல திரும்ப மயக்கம் வர மாதிரி இருக்கா? அது ஒண்ணும் இல்லடா பிங்கு, வெயில ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கீங்கல்ல, அதான் வெயில் தாங்க முடியாம பாப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இந்த வெயில் டைம்ல எல்லாம் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்காம கொஞ்சமா குடிச்சிட்டு இந்த மாதிரி வெயில்ல விளையாடிட்டு இருந்தா இப்படிதான் மயக்கம் வரும். அம்மோ வெளியில வெயில்ல விளையாடுறேன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்ல, தண்ணி குடிச்சியா இல்லையா? என்னடா அம்மோ, அம்மா உனக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்த தண்ணிய செடியில ஊத்திட்டு விளையாட வந்திருக்க. அப்புறம் தண்ணி குடிக்காம இவ்வளவு நேரம் வெயில்ல விளையாண்டா மயக்கம் வராம வேற என்ன ஆகும் சொல்லு?
இப்ப வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்குல்லடா, இந்த வெயில் சமயத்துல இப்படி வெளியே விளையாடவே கூடாது. அப்படியே விளையாடுறதா இருந்தாலும் அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியில விளையாண்டாலும் ஒன்னும் ஆகாது. ஆனா தண்ணியே ஒழுங்கா குடிக்காம இப்படி வெளியே விளையாண்டா இப்படிதான் மயக்கம் வரும். அம்மா எதுக்காக தண்ணி குடிக்க சொல்றாங்கன்னு உனக்கு இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சதுப்பா. பாப்பா தண்ணி குடிக்காதனாலதான் பாப்பா மயக்க போட்டு விழுந்துட்டா. ஆமாண்டா அம்மு, தண்ணி நிறைய குடிச்சாதான் இப்படி மயக்கம் வராம இருக்கும், டயர்ட் ஆகாம இருக்கும், நல்லா விளையாடுறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதுக்கப்புறம் அம்மா குடுக்கற தண்ணிய குடிப்பியா இல்ல திரும்பவும் செடிக்கு ஊத்திடுவியா? இல்லப்பா, இனிமே அம்மா குடுக்க தண்ணிய பாப்பா ஃபுல்லா குடிச்சிடுவேன். சரிடா அம்மு, தண்ணி நிறைய குடிச்சா அப்ப இந்த மாதிரி மயக்கம் வராது, டயர்ட் ஆகாது, வெளியில ஜாலியா விளையாடலாம். டாடிப்பா, பாப்பா இனி நிறைய தண்ணி குடிப்பேன். ஓகேடா அம்மு, தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும்னு உனக்கு இப்ப புரிஞ்சதுல்ல? அதே மாதிரி தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும், நிறைய தண்ணி குடிக்கணும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடு. ஓகேப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனால எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கலன்னா பாப்பா மாதிரியே நீங்களும் இப்படி மயக்க போட்டு விழுந்துவீங்க. அம்மா சொல்ல மாதிரி வெளியில வெயில் எல்லாம் ரொம்ப நேரம் விளையாடாதீங்க. வெளிய விளையாட போகணும்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டு தான் விளையாட போகணும். தண்ணி குடிக்காம வெயில்ல விளையாண்டா பாப்பா மாதிரியே நீங்களும் டபக்கடியோ மயக்க போட்டு விழுந்துவீங்க. அதனால பாப்பா மாதிரி குட்டி பிள்ளைங்கலாம் நிறைய தண்ணி குடிங்க. சின்ன பசங்க மட்டும் இல்ல, இந்த வெயில் சமயத்துல பெரியவங்களும் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும்னு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. அப்ப அவங்களும் தண்ணி குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.